ஆவரேஜில் வந்துட்டு ஈக்குவேஷன் மெத்தட் தான் பார்ட் 2ல பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு பேசிக் சம்ஸ் வந்துட்டு 10 சம் பார்த்துருப்போம். இது வந்துட்டு ஒரு ஈக்குவேஷன் மெத்தட். ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணி கொண்டு வரணும், ஃபார்முலா எல்லாமே எப்படி வந்துட்டு சம் கிரியேட் பண்ணலாம், அந்த இதை தான் இந்த மெத்தடில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த சம்ஸ் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பார்க்க வேணால் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும், பட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆவரேஜில் ஈக்குவேஷன் மெத்தடோட ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. The average of mark obtained by 120 candidate was 35. If the average mark of passed candidate was 39 and the failed candidate was 15, the number of candidates who passed in the examination. ஸோ ஓவராலாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கிளாஸில் 35 கேண்டிடேட் இருக்கிறாங்க. ஓவராலாக மார்க்கு, ஸோ ஓவரால் மார்க் கொடுக்காம ஆவரேஜில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆவரேஜ் மார்க் வந்துட்டு 120 எடுத்திருக்காங்க. அண்ட் பாஸ் ஆனவங்க வந்துட்டு 39. இது எல்லாமே ஆவரேஜ் தான். ஸோ ஆவரேஜ் ஆனவங்க பாஸ் 39 அண்ட் ஃபெயில்ட் ஆனவங்க வந்துட்டு 15 கேண்டிடேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது எல்லாமே ஆவரேஜில் கொடுத்துருக்காங்களா, அப்போ எத்தனை கேண்டிடேட் வந்துட்டு பாஸ் ஃபெயில் ஆகிருப்பாங்க, அதுதான் கொஸ்டினாக கேட்குறாங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலான்னா, ஆவரேஜ் கொடுத்துருக்காங்களா 120 ஆவரேஜ் மார்க்கு 35 கேண்டிடேட் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம மல்டிபிள் பண்ணிப்போமா, எப்பயும் போல் 120 × 35 நமக்கு பண்ணும்போது 4200 வந்துட்டு ஆன்சராக கிடைக்கும். ஸோ 4200. அண்ட் இதுக்கப்புறம் என்ன ஸ்டெப் பண்ண போகிறோன்னா, இதுக்கப்புறம் வந்துட்டு நான் இந்த 120 எடுக்கிறேன். அண்ட் பாஸ் ஃபெயில் கண்டுபிடிக்கிறதுக்கு, பாஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டாலே ஃபெயில் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாஸ்ன்றதும் நமக்கு தெரியாது, ஃபெயிலுன்றதும் தெரியாது. ஸோ நான் பாஸ்ன்றதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அண்ட் டிவைடட் பை ஆவரேஜ் வந்துட்டு என்னது, பாஸ் பர்சன்டேஜோட ஆவரேஜ் வந்துட்டு 39. அண்ட் அதே மாதிரி இந்த சைடு வந்துட்டு ஃபெயிலுக்கு நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா, இந்த 120 மைனஸ் எக்ஸ் பண்ணும்போது, இந்த பாஸ் தான் நான் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். ஸோ இந்த பாஸ்ன்ற வேல்யூ தெரியாது, ஸோ எக்ஸ். ஸோ மைனஸ் பாஸ் பண்ணும்போது நமக்கு மைனஸ் பண்ணும்போது இந்த 120ல் மைனஸ் பாஸ் ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸை பண்ணும்போது எனக்கு ஃபெயில் வந்துட்டு ஈஸியாக கிடச்சிரும். அதனால நான் 120 மைனஸ் எக்ஸ்ன்னு வச்சுருக்கேன். 120ன்றது ஆவரேஜ், அதில் நம்ம கேண்டிடேட்டை பாஸ் கேண்டிடேட்டை மைனஸ் பண்ணும்போது நமக்கு ஃபெயில் ஆனவங்க இவ்வளோ பேருன்னு தெரிஞ்சிடும். ஸோ தட் நான் 120 மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். எக்ஸ் என்னன்னா, எக்ஸ்ன்றது நமக்கு தெரியாது, பாஸ்ன்றது தெரியாது. ஸோ நான் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். அண்ட் ஃபெயில்டு ஆனவங்க ஆவரேஜ் வந்துட்டு 15. ஸோ இந்த மாதிரி ஒரு இது வந்துட்டு நம்ம கொண்டு வந்துட்டோம். இதை வச்சு நம்ம எப்படி ஈக்குவேஷன் கொண்டு வரது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை வச்சு ஈஸியாக நம்ம கொண்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எப்படி ஈக்குவேஷன் எழுதணும்னா 4200. ஸோ ஓவரால் த 120 × 35 4200. இது ஒரு ஸ்டெப்பாக எழுதுறதுக்கு நான் உங்களுக்கு இங்கேயே மல்டிபிள் பண்ணி காமிச்சிட்டேன். 4200 × x × 39. ஸோ இங்கே டிவைடாக இருக்கிறது, இங்கிட்டு வரும்போது மல்டிபிள் ஆகுமா. ஸோ தட் நான் x × 39 ப்ளஸ் 120 மைனஸ் எக்ஸ் × 15. ஸோ இவ்வளோதான் ஈக்குவேஷன். இதுதான் ஒரு ஈக்குவேஷனாக கொண்டு வர போகிறோம். இதுக்கு எந்த ஃபார்முலாவும் தேவையில்லை. நம்ம பேசிக்காக நம்ம எவ்வளோ இதுன்னு வச்சு நம்ம வந்துட்டு ஈஸியாக கொண்டு வந்துட்டோம். பாஸ் ஆனவங்க எவ்வளோ, ஃபெயில்டு ஆனவங்க எவ்வளோ, இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுறோம், ஆவரேஜை கீழே போடுறோம், இப்படி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுறோம். அண்ட் அடுத்த ஸ்டெப் வந்துட்டு 4200 எக்ஸ் × 39. இங்கே டிவைடில் இருக்கிறது இந்த பக்கம் வந்தால் மல்டிபிள் ஆகுமா. ஸோ எக்ஸ் × 39 ப்ளஸ் 120 மைனஸ் எக்ஸ் × 15. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிள், இதான் ஈக்குவேஷன். இதுக்கப்புறம் இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அண்ட் இப்போ வந்துட்டு நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 4200 ஈக்குவல் டு 39 × எக்ஸ் 39x ப்ளஸ் இதுக்கப்புறம் 120 இந்த 15 இந்த ரெண்டு இடத்துலையும் கொண்டு வரணும். ஸோ ரெண்டு இடத்துலையும் நம்ம மல்டிபிள் பண்ணோம். 15 × 120 1800. 15 × 120 1000. 1 minute. Yes, 1800 minus 15x. ஸோ இதுக்கப்புறம் இதை சப்ஸ்டியூட் பண்ணி இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணிட்டோமா. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ப்ளஸில் இருக்கிறது இந்த சைடு வரும்போது மைனஸ் ஆகுமா, இந்த சைடு வரும்போது நமக்கு மைனஸ் ஆகும். ஸோ 39 மைனஸ் 15. ஸோ இதை இங்கிட்ட சால்வ் பண்ண போகிறோம். 39 மைனஸ் 15 24x கிடைக்கும். ப்ளஸ் 1800 to 4000. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 39 இந்த சைடு போகும்போது மைனஸ் ஆகிருக்கும். 39 மைனஸ் 15x 24x. ஆனால் அதுக்கப்புறம் இந்த சைடு கொண்டு வர போகிறோம். ஸோ ப்ளஸில் இருக்கிறது மைனஸ் ஆகும். ஸோ 4200ல் -1800 பண்ணால்
நமக்கு 2400 வந்துட்டு ஆன்சரை கிடைக்கும் அண்ட் ஈக்குவல் டு 24x. ஸோ இப்போ நமக்கு சிம்பிளிஃபை பண்ணி 2400 இஸ் ஈக்குவல் டு 24xன்னு கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம எக்ஸ் வேல்யூ தெரிஞ்சுக்க நம்ம என்ன பண்ணுவோம், 2400 டிவைடட் பை 24ன்னு போடுவோம். ஸோ 1 டைம் 100 டைம் 1 டைம் இந்த 2 0 மேலே வந்துடும். ஸோ இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சா, இதில் நமக்கு தெரிஞ்சிருக்கும் எக்ஸோட வேல்யூ வந்துட்டு நமக்கு 100ன்னு கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம இது வந்துட்டு பாஸ் ஆனவங்களோடது, இது வந்து பாஸ் ஆனவங்களோட தான் நம்ம எக்ஸ்ன்னு கண்டுபிடிச்சு எக்ஸோடது 100ன்னு தெரிஞ்சிருக்கு. இது ஃபெயில்டு ஆனவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னோம், 120 மைனஸ் 100 எக்ஸ்ன்றது 100 கிடைச்சிச்சு, 120 மைனஸ் 100 20. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன், மைனஸ் பண்ணும்போது நமக்கு 20. அப்போ ஃபெயில்டான கேண்டிடேட்டோடது என்ன 20, பாஸ் ஆனவங்களோடது 100. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இதை மல்டிபிள் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இதை கொடுத்ததை மல்டிபிள் பண்ண போகிறோம் ஆவரேஜை. எல்லா சம்லையும் இதே ஸ்டெப்ஸ் மாதிரி தான் வரும், ஒரு சில சம் சேஞ்சஸ் இருக்கும், பட் இதே தான். அப்புறம் ஆவரேஜ் கொடுத்துருப்பாங்க, ஸோ அந்த ஆவரேஜ் இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பாஸ் ஆனவங்களோடது எக்ஸ், ஃபெயில்டு ஆனவங்களோட கொடுத்துருக்கிற நம்பரோட மைனஸ் எக்ஸ் பண்ண போகிறோம். ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு மல்டிபிள் பண்ணி போட்டது இங்கே, அண்ட் அடுத்து எக்ஸ் இன்ட்டு 39 அண்ட் அதை மல்டிபிள் பண்ணி மைனஸ் ப்ளஸ் பண்ணி கீழே லாஸ்ட் ஸ்டெப் கொண்டு வந்து கேன்சல் பண்ணி நம்ம பாஸ் ஆன கேண்டிடேட் ஃபெயில்டு ஆன கேண்டிடேட் போட்டாச்சு. ஸோ பாஸ் ஆன கேண்டிடேட் 100, ஃபெயில்டு ஆன கேண்டிடேட் 20. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Second sum, in a school the average age of student is 6 years and the average age of 12 teachers is 40 years. If the average of the combined group of all the teachers and the student is 7 years, then the number of students is. ஸோ எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. கொஷின் என்ன கேட்குறாங்க, ஆவரேஜ் கிளாஸில் வந்துட்டு ஏஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட் வந்துட்டு 6 வயசும் அண்ட் ஆவரேஜ் டீச்சர் வந்துட்டு 12 டீச்சருக்கு 40 வயசும் கொடுக்குறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, டீச்சர் ப்ளஸ் ஸ்டூடெண்ட் வந்துட்டு 7 இயர்ஸ் தான் இருக்காங்க. அப்போ ஸ்டூடெண்ட் எவ்வளோ இருக்காங்க, அதான் கொஷின். ஸோ இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணும்போது தெரியும். இந்த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட் தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம கொஷின் வச்சே சால்வ் பண்ணலாம். ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட் வந்துட்டு நான் ஷார்ட்டாக எழுதியிருக்கேன், புரியும் உங்களுக்கு. ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட் வந்துட்டு 6 இயர்ஸ். Average age of student 6 years and the average age of 12 teacher is, average age of teachers எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. 12 teachers ஓட ஏஜ் வந்துட்டு 40 years. ஸோ டீச்சர்ஸுக்கு எத்தனை டீச்சர்ஸ் இருக்காங்கன்னு கொடுத்துட்டாங்க, அவங்களோட ஆவரேஜ் இயர்ஸும் கொடுத்துட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the combined group of all the teachers and students. So all the teachers plus student ஓட அவங்களோட ஏஜ் வந்துட்டு ஆவரேஜ் வந்துட்டு 7 இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. பட் நம்ம இங்கே வந்துட்டு அடுத்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, தென் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எத்தனை பேர், டீச்சர்ஸ் 12 பேர், அவங்களோட 40 அண்ட் 2 சேர்க்கும் போது 7 வருஷம். ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அவங்க எத்தனை பேர் இருக்காங்க, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் கொஸ்டினில் கேட்குறாங்க. ஸோ நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு இந்த டீச்சர்ஸ் ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்ல, போன சம் மாதிரி 120 அந்த மாதிரி போட முடியாது இந்த சம்மில் நம்ம என்ன பண்ணுவோம்னா கொஷின் வச்சு சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு இந்த 120 இருக்காங்க. ஸோ டீச்சர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, 12 ப்ளஸ் ஸ்டூடெண்ட்டோட வேல்யூ என்ன தெரியாது, ஸோ நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். ஸோ இன்ட்டு 7 இயர்ஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் தெரியாது, ஸோ எக்ஸ் இன்ட்டு ஆவரேஜ் 6 இயர்ஸ் ப்ளஸ் அண்ட் 12 டீச்சர்ஸ் இருக்காங்க, 12 teachers into 40 years. ஸோ சிம்பிள், இதோட நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ ஈக்குவேஷனை இப்படி நம்ம சிம்பிளாக ஃபார்ம் பண்ணிட்டோம். டீச்சர் ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் 12 + x × 17, 7 வந்துட்டு 7 இயர்ஸ் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நமக்கு தெரியாது, ஸோ எக்ஸ் இன்ட்டு 6 + 12 டீச்சர் 40 இயர்ஸ், ஸோ 12 × 40. இதை ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டோமா. இதுக்கப்புறம் நம்ம எப்படி சால்வ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஸோ இந்த 7-ஐ மாதிரியே 2 இதுலையும் மல்டிபிள் பண்ணோம். 7 × 12 84 plus 7x equal to 6x plus 12 into 40 நமக்கு 480 கிடைக்கும். ஸோ 12 into 40 480. இப்போ நமக்கு ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ப்ளஸ் சப்ராக்ஷன் மட்டும்தான். ஸோ இந்த 7x இந்த சைடு வரும்போது மைனஸில் வரும், ப்ளஸில் இருக்கிறது மைனஸில் வரும். ஸோ 84 equal to 7 - 6 வந்துட்டு வெறும் 1 தான் இருக்கும். ஸோ 7 - 6 1 தான்.
ஸோ இதை நம்ம எக்ஸ்ன்னே எடுத்துக்கலாம். எப்படியும் ஒன்னையும் நம்ம எக்ஸ்ன்னு தானே எடுப்போம். ஸோ நம்ம எக்ஸ்ன்னே எடுத்துப்போம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 480, இந்த 480 அப்படியே கீழே வருது. அண்ட் இதுக்கப்புறம் இந்த 84 இந்த சைடு வரும்போது ப்ளஸில் இருக்குது, இந்த சைடு வரும்போது மைனஸில் ஆகுமா. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 480 மைனஸ் 84. ஸோ சிம்பிள். இதில் ஏன் டிவைட் பண்ணலன்னா நம்ம இங்கே வெறும் வேல்யூ தான் கொடுத்துருக்கோம். ஸோ வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். ரெண்டு பேரோடதுமே கேட்டால் தான் நம்ம வந்து டிவைட் பண்ணுவோம். பட் இங்கே வெறும் ஸ்டூடெண்ட்டோடது என்ன, இஃப் இன்கேஸ் டீச்சரோடது கேட்டிருந்தா நமக்கு டிவைட் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். ஸ்டூடெண்ட்ஸோட கேட்குறதுனால நம்ம டேரெக்டாக மைனஸ் பண்ணிடுறோம். ஸோ இது நமக்கு எக்ஸோட வேல்யூ வந்துட்டு 396 வந்துட்டு வரும். இந்த 480 மைனஸ் 84 நமக்கு 396 வந்துட்டு வரும். ஸோ டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு 396. அவங்களோட இயர்ஸ் தான், ஆவரேஜ் இயர்ஸ் தான் 6 இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கொஷினை அந்த மாதிரி கொடுத்துட்டு கொஷினில் இருக்கிற ஃபார்மேட்லேயே நம்ம எழுத போகிறோம். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டோட ஏஜ் வந்துட்டு 6 இயர்ஸ், ஆவரேஜ் டீச்சரோடது 12 டீச்சரோடது 40 இயர்ஸ், அதுக்கப்புறம் ஆல் டீச்சர் ப்ளஸ் ஸ்டூடெண்ட் 7 இயர்ஸ்ன்னு எழுதுகிறோம். இதுக்கப்புறம் இதை சால்வ் பண்ணுறோம். டீச்சரோடது 12, ஸ்டூடெண்ட்டோடது தெரியல எக்ஸஸ், ஸோ 7 ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட்டோடது தெரியல, ஸோ எக்ஸ் இன்ட்டு 6, அதுக்கப்புறம் டீச்சரோட 12 டீச்சர் 40. ஸோ இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், மைனஸ் பண்ண போகிறோம். திருப்பி இந்த சைடு கொண்டு வந்து ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸ் கொண்டு வந்து 480 மைனஸ் 84 396 கொண்டு வந்தால் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸோட வேல்யூ 396. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Third sum, the average monthly salary of all the employee in industry is ₹12,000. The average salary of male employee ₹15,000 and that the female employee is 8,000. What is the ratio of male employee to female employee? So இதில் என்ன சொல்றாங்களா, ஒரு இண்டஸ்ட்ரியில் எல்லாரோட salary 12,000 and அவங்க ஃபீமேலோட salary 8,000, மேலோடது 15,000. இது எல்லாமே ஆவரேஜாக தான் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது மேல் அண்ட் ஃபீமேல் எம்ப்ளாயோட ரேஷியோ என்ன, சேலரி ரேஷியோ என்ன அப்படின்றத கொஸ்டினாக கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம வந்துட்டு கொஸ்டினில் கொடுத்துருக்கிற மாடல் வைஸே வந்துட்டு போடலாம், சால்வ் பண்ணலாம். தேர்ட் சம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு எல்லா எம்ப்ளாயோட ஆவரேஜ் சேலரி, ஆல் எம்ப்ளாயோட ஆவரேஜ் சேலரி வந்துட்டு 12,000. ஸோ 12,000 அண்ட் மேல் எம்ப்ளாயோட சேலரி தான் 15,000. எம்ப்ளாயோட சேலரி 15,000. இது எல்லாமே ஆவரேஜ் தான். ஸோ ஆவரேஜ் மேல் எம்ப்ளாயோட சேலரி 15,000, ஆவரேஜ் ஃபீமேல் எம்ப்ளாயோட சேலரி 8,000. ஸோ இதை கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. இப்போ மேல் அண்ட் ஃபீமேலுக்கு, மேல் அண்ட் ஃபீமேலோட ரேஷியோ கேட்குறாங்க. இதை நம்ம கொஸ்டினா கேட்குறாங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, நான் இந்த மேல வந்துட்டு எக்ஸ்னும் ஃபீமேல வந்துட்டு ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். பிகாஸ் ஈஸியா ஐடென்டிஃபை பண்றதுக்காக நான் வந்துட்டு மேல எக்ஸ்னும் ஃபீமேல ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் என்ன பண்றேன்னா, இப்போ நமக்கு எதுவுமே வந்துட்டு நம்பரா கொடுக்கல, எல்லாமே வந்துட்டு ஆவரேஜா தான் கொடுத்துருக்காங்க. எதுவுமே இந்த இடத்துல நம்பரா கொடுக்கல. ஸோ தட் ஆவரேஜ் கொடுத்துருக்கறதுனால நம்ம என்ன பண்ணுவோம்னா, எக்ஸ் பிளஸ் ஒய் ஒரு ஃபார்மேட் கிரியேட் பண்றதுக்கு இன்ட்டு 12,000. ஏன் நம்ம எக்ஸ் பிளஸ் ஒய் போடுறோம்னா, எல்லா எம்ப்ளாயி சேர்ந்துதானே. ஸோ நான் மேல எக்ஸ்னும் ஃபீமேல ஒய்ன்னு எடுத்துக்கேன். எல்லா எம்ப்ளாயோட சேர்ந்து தான் வந்துட்டு அதோட ஆவரேஜ் 12,000. ஸோ நான் ஆல் எம்ப்ளாய்க்கு எக்ஸ் பிளஸ் ஒய்ன்னு போட்டிருக்கேன். ஈக்குவல் டு மேலோடது, மேல் வந்துட்டு எக்ஸ், ஸோ 15 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 15,000 பிளஸ் ஃபீமேலோடது ஒய், ஒய் இன்ட்டு 8,000. ஸோ இப்போ நான் இன்னும் இதை சிம்பிளிஃபை ஆக்குறதுக்கு நான் ஜீரோஸ்லாம் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்டே நான் ஜீரோஸ்லாம் கேன்சல் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி போட்டு இதை இந்த சைடு மல்டிபிள் பண்ணிக்கிறேன். ஸோ 12 இன்ட்டு எக்ஸ், 12x பிளஸ் 12y ஈக்குவல் டு 15x பிளஸ் 8y. ஸோ இந்த மாதிரி எனக்கு கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் இது என்ன பண்ணலாம்னா, எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு, ஒய் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வரலாம். ஸோ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு, ஒய் எல்லாம் ஒரு சைடு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு 12y இங்க பிளஸ்ஸா இருக்கிறது 8, இந்த சைடு வரும்போது மைனஸா மாறுமா. ஸோ மைனஸ் ஒய். இதே மாதிரியே இங்க 15x இங்க பிளஸ்ஸா இருக்கிறது, இந்த பிளஸ்ஸா இருக்கிறது இந்த சைடு வரும்போது மைனஸ் ஆகும். ஸோ 12y. ஸோ 12 மைனஸ் 8y 4y
equal to 15 minus 12, சாரி இங்கே எக்ஸ்ன்னு போடணும், நான் ஒய்ன்னு போட்டேன். ஸோ 12x இங்கே வந்து நான் ஒய்ன்னு போட்டேன். அண்ட் 15 மைனஸ் 12 3x. ஸோ நமக்கு ஒரு ரேஷியோ கிடைச்சிருச்சு. பட் நம்ம இது இப்படி எழுத மாட்டோம்ல, இதை இந்த சைடு கொண்டு வருவோம் அண்ட் இதை இப்படி கொண்டு போவோம். இப்படி எக்ஸ் பை ஒய்ன்னு போட்டு இதை நம்ம என்ன பண்ணுவோம் 4/3 அப்படின்னு தான் போடுவோம். அப்போ எக்ஸோட வேல்யூ 4னும் ஒய்யோட வேல்யூ 3னும் அந்த மாதிரி வரும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அதுதான் நான் இங்கே போட்டேன். ஸோ எக்ஸ் இஸ்டு ஒய், மேல் இஸ்டு ஃபீமேலோட ரேஷியோ 4:3. ஸோ ஆன்சர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரேஷியோ ஃபார்மட்ல 4:3 தான் ஆன்சர். இப்போ நம்ம எல்லா எம்ப்ளாயி இது பண்றோம் அண்ட் அவங்களோட இதை வந்துட்டு நம்ம ஆவரேஜா நம்பர்ஸா ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு எதுவுமே நம்பர்ஸா கொடுக்காதனால நான் ஆவரேஜுக்கு வந்துட்டு எக்ஸ் பிளஸ் ஒய்னு எடுத்து எக்ஸ் பிளஸ் ஒய் இன்ட்டு 12,000 போடுறேன். இஃப் இன்கேஸ் இவ்வளோ எம்ப்ளாயி இருக்காங்க அப்படின்னு கொடுத்துருந்தா நம்ம இந்த இடத்துல நம்பர் தான் போட்டிருப்போம், அதை மல்டிபிள் பண்ணியிருப்போம் 12,000ஓட. பட் அப்படி நம்ம கொடுக்காதனால நம்ம எக்ஸ் பிளஸ் ஒய்னு போட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் எக்ஸ் இன்ட்டு 15 ஒய் இன்ட்டு 8 இந்த ஜீரோஸ்லாம் கேன்சல் பண்ணியாச்சு. எப்படியும் லாஸ்ட் ஆகாம நம்ம கேன்சல் பண்ணிருக்கணும். பட் அதனால நான் வந்துட்டு சிம்பிளிஃபை பண்ணி தான் நமக்கு வந்திருக்கும் ரேஷியோ. பட் நான் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே போட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு 12x 12y ஈக்குவல் டு 15x பிளஸ் 8y. ஸோ நான் எக்ஸ்லாம் ஒரு சைடு ஒய் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துட்டேன். அண்ட் மைனஸ் பண்ணும்போது எனக்கு 4y 3x கிடைச்சிச்சு. நம்ம இந்த ஃபார்மேட்ல தான் எழுதுவோம், எக்ஸ் டிவைடட் பை ஒய்னு போட்டால் நமக்கு 4 டிவைடட் பை 3ன்னு வரும். ஸோ எக்ஸ் இஸ்டு ஒய் 4:3. மேல் வந்துட்டு 4 ரேஷியோ, ஃபீமேல் வந்துட்டு 3 ரேஷியோ. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Fourth sum, in a school with 600 students, the average age of boys is 12 years and that the girls is 11 years. If the average age of school is 11 years and 9 months, then the number of girls is in the school. ஸோ இந்த கொஸ்டின்ல என்ன சொல்றாங்கன்னா 600 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு ஸ்கூல்ல இருக்காங்க. அந்த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் பாய்ஸ் வந்து அதுல வந்துட்டு 12 இயர்ஸும் கேர்ள்ஸ் வந்துட்டு 11 இயர்ஸும் இருக்காங்க. அப்ப அந்த ஸ்கூலோட ஆவரேஜும் கொடுத்துட்டாங்க, 11 இயர்ஸ் 9 மந்த்னு கொடுத்துட்டாங்க. இப்போ டோட்டல் கேர்ள்ஸ் வந்துட்டு எவ்வளோ, இதான் வந்துட்டு கொஸ்டினை கேட்குறாங்க. இப்போ நம்ம வந்துட்டு இந்த கொஸ்டின் வைஸ் வச்சே எழுதிக்கலாம். ஸோ இந்த ஸ்கூல் வந்துட்டு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் வந்துட்டு 600. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட் பாய்ஸ் ப்ளஸ் கேர்ள்ஸ் எல்லாருமே சேர்த்து 600 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இதில் வந்துட்டு ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் பாய்ஸோடது வந்துட்டு 11 இயர்ஸ் அண்ட் ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் கேர்ள்ஸ் வந்துட்டு ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் பாய்ஸ் வந்துட்டு 12 இயர்ஸ் அண்ட் ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் கேர்ள்ஸ் வந்துட்டு 11 இயர்ஸ். அண்ட் இந்த ஸ்கூலோட இது வந்துட்டு ஸ்கூலோட ஏஜ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூலோட ஏஜ் வந்துட்டு என்னதுன்னா 11 இயர்ஸ் 9 மந்த். ஸோ இந்த இடத்துல தான் வந்துட்டு ஒரு ட்விஸ்ட் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சம் மாதிரியே தான் இந்த சம்மும் இருக்கும். இது இப்படியே நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ 600 இதில் வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் சம் மாதிரியே நம்ம சால்வ் பண்ண போகிறோம். 600ல் நமக்கு வந்து ஆவரேஜ் எவ்வளோன்னு தெரியாது. ஸோ பாய்ஸோட நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், பாய்ஸோட ஆவரேஜ் 12. அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் 600 பண்ணால் நமக்கு கேர்ள்ஸோடது தெரிஞ்சிடும். ஸோ 600 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை கேர்ள்ஸோடது 11. ஸோ இதே மாதிரியே தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தானே 600 அண்ட் ஸ்கூலோட ஏஜ் வந்துட்டு 11 இயர்ஸ் 9 மந்த். இந்த 11 இயர்ஸ் 9 மந்த்ன்றதை ஃபஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ணிப்போம். ஸோ இந்த 11 இயர்ஸ் 9 மந்த்ன்றதை எப்படி சால்வ் பண்ணுவோம்னா 600 into 11 years தானே. ஸோ 11 இயர்ஸ் 9 மந்த். ஒரு மந்த் எவ்வளோ இது இருக்கும் 12, 1 இயருக்கு 12 மந்த். ஸோ 11 இயர்ஸ் 12 மந்த். இந்த மாதிரி நான் வந்துட்டு ஒரு மிக்ஸ்டு ஃபார்மேட்டில் கொண்டு வந்துட்டேன், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில். ஸோ இதை கேன்சல் பண்ணலாமா, 3 3s are 9, 4 3s are 12. இப்படி நமக்கு கேன்சல் பண்ணும்போது 11,600 into 600 ஏன்னா இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் வந்ததுதான் 600 போடுறோம். ஸோ 11 3/4 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா 11 into 4 44 ப்ளஸ் பண்ணுவோம், இதை மல்டிபிள் பண்ணுவோம், இதை ப்ளஸ் பண்ணுவோமா. 11 into 4 44 ப்ளஸ் 3 47 டிவைடட் பை 4. ஸோ இந்த மாதிரி நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ இந்த சம் நம்ம ஃபார்மேட் பண்ணலாம். 600 into 600 நம்ம ஓவரால் ஸ்டூடெண்ட்ஸ் போகிறோம். 600 into 47
டிவைடட் பை 4. 47 எதுக்கு வந்துச்சுன்னா 11 year 9 month அப்படின்றதுக்காக 47 வந்துச்சு. ஸோ 47 into 4 equal to எப்பயும் போல நம்ம x into 12 plus 600 minus x into 11. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 1 minute. into 11. ஸோ இந்த 11 அப்படி நம்ம கீழே போட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம சால்வ் பண்ணுறது தான் இது. ஸோ 600 நம்ம கேன்சல் பண்ணலாமா? 1 4 is 4. 600 வந்துட்டு 150 டைம்ஸ் வரும் 4 டேபிளில். ஸோ 150 into 47 equal to 12 into x 12x plus 600 into 11 நமக்கு பண்ணும்போது 6600 வரும். ஸோ மைனஸ் 11 into x 11x. ஸோ இந்த 11 நம்ம உள்ளே கொண்டு வரும், உள்ளே மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ நமக்கு 11x நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ 11x இந்த 11 இப்போ அடுத்து 150 into 47 வந்துட்டு நமக்கு மல்டிபிள் பண்ணும்போது 7050 வந்துட்டு நமக்கு ஆன்சராக கிடைக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு 12x plus 6600 minus 11x. ஸோ இந்த 12x இந்த சைடு வரும்போது பிளஸ்ல இருக்கு, இந்த சைடு வரும்போது மைனஸ் ஆகுமா? ஸோ 7050 ஈக்குவல் டு, ஸோ இந்த சைடு வரும்போது மைனஸ்ல இருக்கு பிளஸ் ஆகும். ஸோ வெறும் மைனஸ் பண்ணும்போது நமக்கு மைனஸ் தான் வரும். ஸோ 12 மைனஸ் 11 வெறும் 1 தான் இருக்கும். ஸோ நான் அதை எக்ஸ்னே வச்சுக்கிறேன் 6600. ஸோ இப்போ இந்த x is equal to இந்த 7050 இந்த சைடு வரும்போது மைனஸ் ஆகும். ஸோ 7050 மைனஸ் 6600 450 வந்துட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ x is equal to 450. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு நம்ம இதை எழுதிக்கிட்டோம். எக்ஸோட வேல்யூ எக்ஸ் மைனஸ் இது பண்ணும்போது நமக்கு இது அப்படின்னு எழுதிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ நம்ம எக்ஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். 415 நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ அவங்க என்ன கொஸ்டின்ல கேட்குறாங்கன்னா தென் த நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இன் ஸ்கூல். ஸோ கேர்ள்ஸோட தான் கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்துட்டு 600 மைனஸ் எக்ஸ் தானே பண்ணுவோம். ஸோ 600 மைனஸ் எக்ஸோட வேல்யூ 450. அப்போ நமக்கு என்ன வரும்னா கேர்ள்ஸோடது 150 வந்துட்டு ஆன்சராக வரும். ஸோ ஓவரால் எக்ஸ்ன்றது பாய்ஸோடது, பாய்ஸ் வந்துட்டு 450, ஆனால் கேர்ள்ஸ் கேட்குறதுனால நம்ம வந்துட்டு 150 ஆன்சர். 450 600 மைனஸ் 450 பண்ணும்போது நமக்கு 150 ஆன்சராக வந்துருக்கு. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் 600, அந்த 600லேருந்து நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்கணும், பாய்ஸ் கண்டுபிடிக்கணும். பட் பாய்ஸோடது நம்ம கொடுக்கல, ஆவரேஜ் கொடுத்தனால நம்ம கீழே போட்டோம். அண்ட் 600 மைனஸ் எக்ஸ் பண்ணும்போது நமக்கு கேர்ள்ஸோட வேல்யூ கிடைக்கும். அதுவும் நம்ம கொடுக்கல. ஸோ 11 போட்டோம். ஃபர்ஸ்ட் மாதிரியே போட்டு இந்த இடத்துல தான் வந்துட்டு நமக்கு நியூவாக கொடுத்துருந்தாங்க 11 year 9 month கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணி போட்டு நமக்கு 47/4 கொண்டு வந்தோம். அண்ட் இங்கே நமக்கு வரும்போது 600 into 47 divided by 4ன்றதை கேன்சல் பண்ணும்போது 1 4 is 4, 150 டைம்ஸ் வந்துட்டு 600 வரும். ஸோ 150 into 47 12x plus 660 minus 11x and 1750. 150 into 47 7050 வரும் equal to 12x plus 660 minus 11x. ஸோ 11x இந்த சைடு வரும்போது நமக்கு மைனஸ்ல இருக்கிறது பிளஸ் இன்ட்டு மைனஸ் தான் ஆகும். ஸோ 12 மைனஸ் 11 வெறும் 1 தான் இருக்கும். ஸோ 1 நான் எக்ஸ்னே எடுத்துக்கிறேன். 7050 ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 660. ஸோ எக்ஸ் இந்த சைடு வருது, 7050 இந்த சைடு வரும்போது நமக்கு மைனஸ்ல ஆகும். ஸோ 7050 மைனஸ் 6600 வந்துட்டு நமக்கு 450 வந்துட்டு ஆன்சர் ஆகும். ஸோ எக்ஸோட வேல்யூ நம்ம 415 கிடைச்சிடும். பாய்ஸோட வேல்யூ தான் நமக்கு 415 தெரிஞ்சிருக்கு. அப்போ 600 மைனஸ் 450 பண்ணும்போது நம்ம கேர்ள்ஸோட வேல்யூ வந்துட்டு 150 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ கேர்ள்ஸ் டோட்டல் கேர்ள்ஸ் இன் அ ஸ்கூல் வந்துட்டு நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இன் அ ஸ்கூல் 150. Fifth sum, the average salary of all the staff in the office of a corporate house is 5,000. The average salary of all the officers is 14,000 and that of the rest is rupees 4,000. If the total number of staff is 500, the number of officers. So, ஒரு இதில் வந்துட்டு ஒரு கம்பெனியில் வந்துட்டு ஆஃபீஸர் ஸ்டாஃப்ஸ்ன்னு இருக்காங்க. அதில் ஆஃபீஸர்ஸுக்கு வந்துட்டு 5,000, ஆவரேஜ் சேலரி வந்துட்டு 5,000,
அதே மாதிரி ஆபீசர் ஸ்டாஃபுக்கு வந்துட்டு 5000, ஆபீசர்ஸ்க்கு வந்துட்டு 14000 கொடுக்குறாங்க. அண்ட் பேலன்ஸ் இருக்கிறவங்களுக்கு 4000 கொடுக்குறாங்க. அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டாஃப் வந்துட்டு 500 கொடுத்துட்டாங்க. அப்ப ஆபீசர் வந்துட்டு எவ்வளவு அப்படின்றத கொஸ்டினா கேக்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, the average salary of all the staff. ஸ்டாஃப்க்குலாம் என்ன எவ்வளவு சேலரியா, ஸ்டாஃபோட ஆவரேஜ் salary வந்துட்டு 5000. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, the average salary of officer. ஆபீசர்ஸோட ஆவரேஜ் salary வந்துட்டு 14,000. அந்த ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு, பேலன்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு 4000. அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, அடுத்த ஸ்டெப்ல என்ன சொல்றாங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டாஃப் வந்துட்டு 500 அப்படின்னு சொல்றாங்க. சோ இங்க வந்துட்டு ஸ்டாஃபோட ஆவரேஜ் சேலரியும் சொல்லிட்டாங்க, எத்தனை ஸ்டாஃப் இருக்காங்க அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. அப்ப நமக்கு இந்த ரெண்டு பேரோடது இது தெரிஞ்சிருச்சு வேல்யூ. இப்ப ஆபீசர் எத்தனை, ஆபீசரோட ஆவரேஜ் சேலரி வந்து இதுன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப நம்பர் ஆஃப் ஆபீசர்ஸ் வந்துட்டு எவ்வளோ அப்படின்றத இங்க கொஸ்டினா வந்துட்டு கேக்குறாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை வச்சு நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு நமக்கு ஆபீசர் ஸ்டாஃபும் தெரிஞ்சுட்டாங்க, அவங்களோட ஆவரேஜ் சேலரி தெரிஞ்சிருச்சு. அப்ப நம்ம இதை மல்டிபிள் பண்ணிக்கலாமா, 500 × 5000. ஸோ நமக்கு 500 × 5000 பண்ணும்போது, ஸோ ஃபர்ஸ்ட் இது பண்றதுக்கு முன்னாடி நம்ம இதை மார்க்ஸ் போடுவோம்ல, அந்த இது பண்ணிடுவோம். பிகாஸ் அது ரொம்ப ஈஸியா. 500ல தான் நம்பர் ஆஃப் ஸ்டாஃப், 500ல தான் எக்ஸ் மைனஸ் ஆபீசர் கண்டுபிடிப்போம். ஸோ அவங்களை எக்ஸ்ன்னு வச்சுப்போம். அண்ட் அதுக்கப்புறம் 500ல ஆபீசர் இருப்பாங்க, பேலன்ஸ் ரெஸ்டா இருப்பாங்க. அண்ட் அவங்கள ஆபீசர்ஸை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுப்போம். ரெஸ்டா இருக்கிறவங்கள 500 மைனஸ் எக்ஸ்ன்னு பண்ணும்போது நமக்கு அவங்க தெரிஞ்சிருவாங்க. ஸோ இப்போ 500 × இது ஒரு வேல்யூ. இதை நீங்க மேலையும் கீழையும் கூட போட்டுக்கலாம். ஸோ இதை நான் மாற்றி போட்டுக்கிற மாதிரி எக்ஸ் டிவைடட் பை ஆபீசர். அப்புறம் 500ல ஆபீசரை மைனஸ் பண்ணிட்டா பேலன்ஸ் இருக்கிறவங்க ரெஸ்ட் ஆனவங்க நமக்கு கிடைச்சிருவாங்க. ஸோ அப்படி நம்ம எடுத்துப்போம். 500 × 5000 ஈக்குவல் டு எக்ஸ் × 14,000. ஆபீசர் தானே 14,000. ஸோ 14,000 பிளஸ் 500 மைனஸ் எக்ஸ் × 4,000 × 4,000. அகைன் இதே மாதிரியா 4,000. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதை சால்வ் பண்ணும்போது நம்ம ஃபர்ஸ்ட் 0 0ல கேன்சல் பண்ணலாம். 3 0 எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ நமக்கு ஈஸியா இருக்கும். 500 × 5 நமக்கு 2500 வரும். ஈக்குவல் டு எக்ஸ் × 14 14x பிளஸ் 4 × 500 வந்துட்டு 2000 பிளஸ் 4x. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம்னா, இந்த 4x வந்துட்டு 14x அந்த சைடு பண்ணும்போது மைனஸ் ஆகும். ஸோ 2500 ஈக்குவல் டு 14 மைனஸ் 4 வந்துட்டு 10x பிளஸ் 2000. ஸோ இப்போ இந்த 2500 இந்த சைடு கொண்டு வரலாமா, அப்போ 10x இஸ் ஈக்குவல் டு 2500 மைனஸ் 2000 வந்துட்டு வெறும் 500 தான் ஆன்சர் வரும். So வெறும் 500. So x is equal to 500 divided by 10. 0 0. So x ஓட வேல்யூ 50. So புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நமக்கு ஸ்டாஃபோடதும் ஆவரேஜ் சேலரி நம்பரும் தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம இதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். 500 × 5000 எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் நமக்கு ஆஃபீஸரோட தான் கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ்ன்றது ஆஃபீஸரை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். அடுத்து ரெஸ்ட் ஆனவங்க 4000. ஆஃபீஸரோட ஆவரேஜ் சேலரி 14,000, ரெஸ்ட் ஆனவங்களோட ஆவரேஜ் சேலரி 4000. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே நான் வந்துட்டு இந்த மாதிரி பாக்ஸ் போடாம பிரிக்காம நான் டைரக்டா இங்கே போயிட்டேன். ஸோ தட் 500ல நம்ம எக்ஸோடது கண்டுபிடிக்கணும்னா ஆஃபீஸரோடது தெரிஞ்சிடும். அண்ட் 500 மைனஸ் எக்ஸ் பண்ணும்போது ரெஸ்ட் ஆன பீப்புளோடது தெரிஞ்சிடும். பட் ரெஸ்ட் ஆனவங்க கேட்கல. இஃப் இன்கேஸ் நம்ம போடுறதுக்காக இந்த ஃபார்மேட்ல எழுதிப்போம்.
இப்போ 5000 into 500 equal to x into 14,000 plus 500 minus x into 4,000 அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். ஸோ ஜீரோஸ்லாம் நம்ம கேன்சல் பண்ணும்போது ஈஸியாக வரும். ஸோ 500 into 5 2500 14x plus 2000 plus 4x போட்டிருக்கோம். ஸோ இதை அந்த சைடு கொண்டு போய் மைனஸ் பண்ணி ப்ளஸ் பண்ணி வரும்போது நமக்கு 10x is equal to 500, எக்ஸையும் x is equal to 500 into 10 பண்ணும்போது நமக்கு எக்ஸோட வேல்யூ வந்துட்டு 15 வந்துடும். ஸோ டோட்டல் எக்ஸ்ன்றதை நம்ம ஆஃபீஸர் தானே எடுத்திருந்தோம். ஸோ டோட்டல் ஆஃபீஸர் நம்பர் ஆஃப் ஆஃபீஸர் வந்துட்டு 15 மெம்பர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் இப்போ இஃப் இன் கேஸ் ரெஸ்டானவங்களோடது கேட்டிருந்தா 500 மைனஸ் 50 அப்படின்னு நமக்கு பண்ணும்போது 450 வந்துட்டு நம்ம கிடைச்சிருக்கும். ஸோ ரெஸ்டானவங்க வந்துட்டு 450 வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டோட்டல் வந்துட்டு 50 ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. கொஸ்டினை மட்டும் பார்த்துக்கோங்க. எக்ஸ்ன்றதை நம்ம ஆஃபீஸர்னு எடுத்துருக்கோம். ஸோ 50 ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு கம்பெனியில் இருக்காங்க. அவங்களோட ஆவரேஜ் சேலரி 14,000. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த ஈக்குவேஷன் மெத்தட் இதோட எண்ட் ஆயிடுச்சு. அண்ட் இந்த மாடல் வச்சு நீங்கள் வேறு வேறு சம்ஸ் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது ஈஸியாக உங்களுக்கு புரியும். அண்ட் ஈக்குவேஷன் மெத்தட் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இன்னும் நிறைய மெத்தட் ஆவரேஜ் சம்ஸில் இருக்குது. அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சாரி ஃபார் தி டிலே. நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணிடுவேன். ஸ்டே டியூன் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ.